பொழுதில் பெரிதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு இரண்டாவது பெற்றோர். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர். இதை நம்ம மறக்கக்கூடாது. அந்த அடிப்படையில 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரியில படித்து இன்று அளப்பரிய பல சாதனைகளை மிக வெற்றிகரமாக செய்யக்கூடிய முன்னாள் மாணவர் திரு ராபின் அவர்களை இந்த நேரத்தில் உங்கள் முன் மனமாற பாராட்டுவதில் பெருமை அடைகின்றேன். அவர்கள் சாதனை உண்மையும் வளர வேண்டும், தொடர வேண்டும், இந்த சமூகத்திற்கு அவரது பணி கிடைக்க வேண்டும் என்று இதனுடைய பிரார்த்தித்துக் கொண்டு இன்று இந்த விழாவானது 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக ஓவியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைவர்களுக்கு சுதந்திர போராட்டம், அதுல என்னென்ன மாதிரியான தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை யாரும் சொல்றது இல்லை. நிறைய பசங்க கேட்கிறாங்க, ரூபா நோட்டையே காந்தி தாத்தா படம் மட்டும் இருக்கு, நம்ம தாத்தா படம் கேட்கிறான். வீட்டில் போட்டு நம்ம தாத்தா போட்டோம், ஏன் நோட்ல என்னன்னு கேட்கிறான். எதனால அந்த அங்கீகாரம் ஒரு கிடைக்கப்பட்டது இல்லையா, அது சொல்லணும். அதே போல இந்த தேசத்துக்காக சுக துக்கங்களை மறந்து சொத்து பந்துகளை தொடர்ந்து இன்னொரு இந்த பல தலைவர்களோட தியாகத்தை பசங்களுக்கு சொல்லித்தரணும். சுதந்திரம்னா என்ன, ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, எவ்வளவு பேர் சொல்லிக் கொடுக்கணும் தெரியாது. தயவு செஞ்சு நம்ம நாட்டோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் நெறிமுறைகள் அத்தனையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ராபின் சொன்ன தனி மனித ஒழுக்கம் யாரும் சொல்லித் தர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பிள்ளைகளுமே நல்ல ஒழுங்குசீரர்களாக எதிர்காலத்துல பரிமளிப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால சுதந்திர தினத்தை பத்தி, அதோட அந்த சுதந்திர தினம் நடந்த காலகட்டத்தை பத்தி, அதுல கலந்துகிட்ட தலைவர்களோட பங்களிப்பு பத்தி வேகமா சொல்லிக் கொடுக்கும் பசங்களுக்கு. நிறைய இடத்துல அந்த நாட்டுப்பற்று இல்லாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கு. ஜனகணமன பாடுறது கூட பசங்க அதை அட்டென்டிவா பண்றது இருக்கு. ஒரு சில ஸ்கூல்ல பார்த்தோம்னா இறைவழக்க பாடல் பாடும்போது எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுதுங்க, 2 கையும் கூப்பி மனமுக்கு வேண்டது. அதே போல நாட்டு பாடல் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க இல்லையா. இந்த பழக்கம் கண்டிப்பா இருக்கணும், ரத்தத்துல ஊறிக்கணும். நம்ம நாடு வந்து பார்த்தோம்னா பாரத நாடு, பழம்பெரும் நாடு, நீதல் போவை நிறைய அகட்டாதே அப்படின்னு சொன்னா பாருங்க. அந்த நாட்டை பேர் சொல்லும்போது நமக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கணும், ரொம்ப பெருமையா. உலகத்துக்கே அத்தனை விஷயங்களையும் எடுத்துரைத்த நம்ம நாடு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கிறான். நம்ம நாடு என்னவாயிடுச்சு, மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி சீரழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அதுக்கு நம்ம தலைமுறைக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களை